ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். பெரும்பாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட்டை பெருசாக பொருட்படுத்த மாட்டோம். ஆனால் ஒரு கம்பெனி ஷேரை லாங் டேர்ம்க்கு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு ஷேர் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளோ வருது, நம்ம பை பண்ணுறதுக்கு வேர்த்தா, இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஹியர் we will discuss everything about statement of changes in equity. First of all, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டினா என்ன? ஒரு கம்பெனியோட P&L ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ஓவரால் வருமானம், செலவு, டாக்ஸ் பேமெண்ட், பார்ட்னர்ஷிப்க்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் ஷேரிங், இதெல்லாம் அடங்கியது தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதே போல ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு கம்பெனிக்கு அந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஷேர் மூலியமா எவ்வளோ மணி வந்திருக்கு, அதை வச்சு எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்திருக்காங்க, டிவிடெண்ட் எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இது போன்ற ஷேர்ஸ் மூலியமா வந்த ஏர்னிங்ஸை மென்ஷன் பண்றது தான் ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட். சிம்பிளா இதோட ஃபார்மேட்டே ஓப்பனிங் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்ட்ஸை பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா இருக்க அமௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். இந்த ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட்ல ஷேர் ஹோல்டர்ஸ் போடக்கூடிய பணத்தை கம்பெனி என்ன பண்றாங்க, லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எவ்வளோ ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் ஆகியிருக்கு, ஸ்டாக் சேல்ஸ் ஆன ப்ராஃபிட், டிவிடெண்ட், இந்த இயர் ஸ்டாக் ட்ரேடிங்னால ஃபேர் வேல்யூல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இப்படி கம்பெனியோட ஸ்டாக்ஸ் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவுபடுத்தி காட்டுறதால இந்த கம்பெனியோட வேல்யூ அண்ட் வருமானம் என்னன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நவ் we step forward into Sun Pharma equity statement. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. In 2021, Sun Pharmaோட ஷேர் கேபிட்டல் வேல்யூ ஆல்மோஸ்ட் 2400 million. கேபிட்டல் ரிசர்வ், தட் மீன்ஸ் கம்பெனியோட அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸை பேர் பண்ண ஒதுக்கி வச்சிருக்க ஃபண்ட். இந்த அமௌண்ட்டை டிவிடெண்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு 3680 million. செக்யூரிட்டிஸ் பிரீமியம், இட் மீன்ஸ் ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூவை அதை விட அதிகமான பிரைஸ்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேரை வாங்கும்போது கம்பெனிக்கு வரக்கூடிய லாபத்தை தான் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னு சொல்லுவாங்க. இந்த பிரீமியம் அமௌண்ட்டை போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கவும் ஷேர் இஷ்யூவிங் சார்ஜஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா டிவிடெண்டா கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரீமியம் அமௌண்ட் 11,875 million இருக்கு. நெக்ஸ்ட், அமல்கமேஷன் ரிசர்வ். 2 or more யூனிட்ஸ் லைக் சின்ன சின்ன கம்பெனிஸை ஒன்னா இணைக்கிறத அமல்கமேஷன் சொல்லுவோம். அப்படி மர்ஜ் பண்ண பிறகு ஃபைனலா இருக்கக்கூடிய பணம் தான் அமல்கமேஷன் ரிசர்வ். அது ஒரு 43.8 million இருக்கு. நெக்ஸ்ட், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஒரு கம்பெனி அவங்க ப்ராஃபிட்டையும் தாண்டி ஒரு இனிஷியல் ஃபண்டை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எப்போவாவது அவங்க கம்பெனியுடைய ஷேர்ஸை அவங்களே பைபேக் பண்றதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த CSR 7.5 million மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட், லீகல் ரிசர்வ். தட் மீன்ஸ் ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை மக்களுக்கு லிஸ்ட் பண்ணும்போது தனக்குன்னு ஒரு பார்ட் ஆஃப் ஷேர்ஸை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லீகல் ரிசர்வ் 285.5 million இருக்கு. தென் ஜென்ரல் ரிசர்வ். கம்பெனிக்கு ஜென்ரலா வரக்கூடிய நீட்ஸ் லைக் பிசினஸ் டெவலப்மெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அது ஒரு 35,621 million இருக்கு. இதுவரை பார்த்த ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் லைக் பிரீமியம், அமல்கமேஷன், CRR, லீகல், ஜெனரல் ரிசர்வ், இது எல்லாமே கம்பெனி ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எமர்ஜென்சிக்காக ஒதுக்கி வச்சிருக்க ஃபண்ட்ஸ். அது 2021ல இருந்து 2023 வரை இப்போ வரை மெயின்டைன் பண்றாங்க. தென் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். அந்த கம்பெனியோடைய எக்ஸ்பென்ஸ், டெப்ட், டாக்ஸ் எல்லாம் போக ஓவரால் வருமானம் தான் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். அது 2021ல 3,65,980 million இருக்கு. நெக்ஸ்ட், 2022ல ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் 32,727 million. அந்த இயர்ல வந்த அதர் இன்கம்னு லாஸ்னு மென்ஷன் பண்ணிருக்க 215.6 million. இதோட டோட்டல் அமௌண்ட் மைனஸ் 2022ல கொடுத்த டிவிடெண்ட் அண்ட் இவங்களே அவங்க ஷேர்ஸை பைபேக் பண்ண அமௌண்ட், ஷேர்ஸை சேல்ஸ் பண்ணும்போது வந்த டிரான்சாக்ஷன் மணி, இப்படி 2022ல ஸ்டாக்ஸ்ல மட்டும் மேஜரா நடந்த டீடைல்ஸ் இன்க்ளூடிங் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டோட 3,76,456 million இயர் எண்ட்ல இருக்கு. தென் அதே போல 2023லயும் வந்த ப்ராஃபிட், அதர் இன்கம், டிவிடெண்ட் போக ஃபைனலா
4,36,102 மில்லியன் earnings இருக்கு. இதுல அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்னு ஷேர்ஸ் இல்லாம பாண்டு, கரன்சி மார்க்கெட், ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரேடிங், கமாடிட்டி மார்க்கெட்ஸ் இது மூலியமா எந்தெந்த வருஷம் எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைனலா சன்ஃபார்மோடைய ஓனர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் குரூப்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஷேரிங்னு மென்ஷன் ஆகிருக்கு. இன் சிம்பிள், ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்றதே அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்காக தான். ஸோ அந்த ஷேர்ஸ் அண்ட் அதர் மார்க்கெட்ஸ் மூலியமா வரக்கூடிய அமௌண்ட்டை எதுக்காகலாம் ஃபண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க, ப்ராஃபிட், டிவிடெண்ட், போனஸ் ஷேர்ஸ் மூலியமா எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குன்னு கம்ப்ளீட் ஈக்விட்டி டீடைல்ஸை இந்த ஸ்டேட்மெண்ட்ல அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு அண்ட் அதை எப்படி கால்குலேட் பண்றது போன்ற கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோல சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எப்படி ஃபினான்ஸ் அப்டேட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.